லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்தீங்களா? ரொம்பவே ஹெவியான டாபிக் இல்லையா? அதுக்கு பிறகு ஹானஸ்ட்லி எனக்குமே ஒரு பிரேக் வேணும்னு தோணுச்சு. ஸோ திஸ் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஹெவி டாக்கிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான், என்னோட ஃபேமிலி அண்ட் ஒரு பிளேஸ். அண்ட் இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான இடம். போலாமா? வெக்கேஷன் சொன்ன உடனே மனசில் 2 இடம் வந்துடும். ஒன்று மூணார், இன்னொன்று கொடைக்கானல். கொடைக்கானல் எல்லா மதுரை பசங்களுக்கும் தெரியும். எவ்ரி இயர் அதில் 1 டே ட்ரிப் நிச்சயமாக இருக்கும். அது வேறு விஷயம். ஆனால் மூணார் அப்படி கிடையாது. என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து குண்டலையில் தான் இருந்தாங்க. ஐ ரிமெம்பர் தட் சம்மர் வெக்கேஷன் அங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணது. அதனாலேயோ என்னமோ எனக்கு மூணார் வரும்போது நல்ல பழைய ஞாபகங்கள் நிறையவே வரும். எங்களுக்கு செக்இன் டைம் வந்து லேட் ஆஃப்டர்நூன். ஸோ சின்ன ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். பசங்க இருக்கிறனால தே நீட் சம் பிரேக் அண்ட் ரெஸ்ட் இல்லையா? ஸோ அதுக்காக அங்கே ரெஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பார்க்குக்கு போனோம். டூரோட எண்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வி ஸ்டார்டட். யூஸ்வலாக ட்ராவல் பண்ணும்போது சீப்பாக ட்ராவல் பண்ணலாம், காஸ்ட்லியாக ட்ராவல் பண்ணலாம். பட் ஸ்மார்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுன்றது வேறு. அதுதான் எங்களோட ஃபார்முலா. யூஸ்வலி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஸ்டேக்கு நிறையா செலவு பண்ணுவோம், ட்ரான்ஸ்போர்ட்டில் சேவ் பண்ணிக்குவோம். ஏன்னா வெக்கேஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் மூணார் ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், இதெல்லாம் நிறையா ஆல்ரெடி பார்த்த இடம் தான். அந்த கிளைமேட்டு, அந்த இடம், அந்த மெமரிஸ் தான் நமக்கு வந்து அந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டு, ஃபுல் டே ஆக்சஸ் இருக்கிற மாதிரி, நல்ல ஃபுட்டெல்லாம் இல்லை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி, நல்ல வியூவோட செலக்ட் பண்ணிக்குவோம். ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் யூ ஆல் நோ வி டோன்ட் ஹேவ் அ கார். அதனால் இங்கேருந்தே நாங்கள் பஸ்ஸில் போயிட்டோம். 10 hours தான். ரொம்ப சேஃபாக கம்ஃபர்டபுளாக அங்கே போய் சேர்ந்துட்டோம். அப்புறம் வெக்கேஷன் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. டைப் ஏ வந்து என்ன மாதிரி ஊர் சுற்றணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. டைப் பி வந்து என் ஹஸ்பண்ட் மாதிரி வெக்கேஷன்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஹீ வில் கம். ஒரு நாள் ரெஸ்ட்டு, ஒரு நாள் சைட் சீயிங் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருந்தது. வந்துருச்சு. ஆமா. I really want him to stay present, but he has his own work. அதனால நானும் என் பாப்பாவும் அப்படியே போயிட்டோம். இந்த பிளேஸில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னா நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். பார்த்தா கீழே வந்துட்டோம். கீழே வந்தால் அந்த ஸ்பாட்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் சொன்னார், நிறைய காட்டு யானைலாம் வரும், காட்டு மாடு வரும். அண்ட் தென் ரிட்டர்ன் போகும்போது அவ்வளோ தூரம்லாம் ஏறி போக முடியாது. அதனால ஜீப்பில் வந்து போயிட்டோம். அண்ட் போனதுக்கப்புறம் அப்படியே என் ஹஸ்பண்டை தாஜா பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா இருக்குது அண்ட் ஹீ ஆல்சோ என்ஜாய்ட் தட் ஸ்பாட். அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லுமே நாங்கள் ரெசார்ட்லேயே ஸ்பெண்ட் பண்ணோம். ஈவன் செகண்ட் டேவுமே அப்படி தான். 2 நாளுமே அதே இடத்துலையே ஸ்பெண்ட் பண்ணோம். டே செக் அவுட் பண்ணிவிட்டு
அப்படியே யூஷுவல் சைட் சீயிங்க்கு போயிட்டோம். யூசுவலாக இருக்கிற அந்த எலிஃபென்ட் சஃபாரி, வியூ பாயிண்ட், ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அப்படியே வந்து மதுரைக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான், காம்ப்ளிகேட்டட் இல்லை, பட் இட் ஸ்டேட் இன் மெமரி ஃபார் அ லாங் டைம். நம்மள பல பேருக்கு வெக்கேஷன் போகணும் அப்படின்னு தோணும். ஆனால் வெக்கேஷன் போகிறது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கா, சுற்றி பார்க்குறதுக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, அதை வச்சு நீங்கள் உங்களோட லொக்கேஷன், ஸ்டே, பிளான் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஓரளவு புரிஞ்சிச்சுன்னா ரிட்டர்ன் வரும்போது நிறையா பணம் செலவாயிடுச்சு அப்படின்னு இல்லாமல், டயர்டாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல், நம்ம வந்து கொஞ்சம் ஹாப்பியாக திரும்பி வரலாம். முக்கியமான விஷயம் பட்ஜெட்டை வந்து நான் பார்த்த நிறைய பேர் வெக்கேஷனுக்காக ட்ரெஸ் வாங்குறது, பேக் வாங்குறது, ஷூ வாங்குறது அப்படின்னு நிறைய பண்ணுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, அதெல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. வெக்கேஷனில் போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பட்ஜெட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து போகிறதுக்கே அவ்வளோ தூரம் செலவு பண்ணணும் அப்படின்றது இல்லை. இப்படி பண்ணணும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அப்படின்ற வெக்கேஷன் கூட நம்மளால் மல்டிபிள் டைம்ஸ் போக முடியும். லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே வெக்கேஷன் போனீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் ஒரு லைக் போட்டு சொல்லிடுங்க. பை.